டி சேவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை, அதாவது 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் மாதப்படி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை சனி மீனம் ராசியில் வக்கரகதியில் செல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதம் 14 வரை கடகம் ராசியில் புதன் நட்சத்திரமான ஆயுள்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. ஆயுள்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நட்சத்திரம். ஆயுள்யத்தில் குருபகவான் செல்லும் போது பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேல், பூரான், நண்டுவாக்குழி, பாம்பு, விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ சந்துக்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்ணுக்கு தென்படும், தீண்டவும் செய்யும். மனிதர்களை மட்டும் அல்ல, நாம் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் விஷ சந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சனி பகவான் வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் உச்சமாக செல்லும் போது விஷ சந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நீர் ராசியில் 2வது நட்சத்திரமாக சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா மகரம், கும்ப லக்னம் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்வு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் பதவி, அரசு செல்வாக்கெல்லாம் கொடுக்குறார். அதே மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சனியால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை கிடையாது. சனி பகவானுக்கு கால பகை கிரகம் யாரு அப்படின்னா கேது பகவான் மட்டும்தான். ஞான மோட்சக்காரகன் கேது தான் சனிக்கு கால பகை கிரகம். சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 3ஆவதாக வரக்கூடியது கேது மகாதிசை. இந்த கேது மகாதிசையில் தான் இந்த சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களை, மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய 3ஆவதாக வரக்கூடிய இந்த கேது திசை தான் கால பகையாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோய் நொடியில் கடுமையாக பாதித்து துர்மரணம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காலப்பகை திசையாக 3ஆவது திசை வரக்கூடிய கே திசை குடும்பத்தில் மாரகத்தை உண்டாக்கி விடுகிறது. கே திசையில்தான் இந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி குறையும், மன அழுத்தம் அதிகமாக. 1000 கோயிலுக்கு போனாலும், நிறையா பரிகாரங்கள் செய்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை தீராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேது மகா திசையில் தான் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் 2வது நட்சத்திரமாக அனுசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. விருச்சிகம் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று ஆயுள்யம் நட்சத்திரத்தில்
புதனுடைய நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை 5ஆம் பார்வையால் பரிசுகிறார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பரிசுகிறார். குரு புதன் நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்கள் குழந்தைகள் படிப்பு, ஆரோக்கியம், வேலை, உத்தியோகம், திருமணம் சார்ந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வேலை, பொறுப்பு அதிகரிக்கும். உங்கள் குழந்தைங்க அதிகமாக கஷ்டப்படுவாங்க. புதன் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக செல்லும் போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் விஷ ஜந்துக்களால் தேள், பூரான், பாம்பு, நண்டுவகுழி அடிக்கடி விஷ ஜந்துக்களை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களை கடந்து செல்லும். விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு தற்போது கேது மகா திசை நடக்குது அப்படின்னா, ஏன்னா சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 3வதாக வரக்கூடியது கேது மகா திசை. உங்களுக்கு காலப்பகை திசை கேது திசை தான். கேது திசை நடக்கும்போது தான் உங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ உடலில் கடுமையான ஒரு நோய் நொடியை உண்டாக்கிடும். குடும்ப நபர்களுக்கு மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்திடும். சந்தோஷத்தை உண்டாக்காது. அப்போ கேது மகா திசை நடக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா வரன் பார்த்து கல்யாணம் பண்ணணும். வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நல்ல ஜாதகங்களை செக் பண்ணி திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு குருபலன் உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லும். இளைஞர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இந்த காலகட்டத்தில் படிக்கணும். ஏன்னா புதன் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக செல்கிறார். புதன் நட்சத்திரத்திலே சனி வக்கரமாக செல்கிறார். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகமோ அரசு வேலையோ வேலை வேண்டும், அல்லது தனியார் கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வேலை உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். சனி பகவானுடைய வக்கர காலம் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வீடு தேடி வரும். ஆர்டர் அரசு வேலைக்கான ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும். சனி பகவான் 5வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த காலகட்டம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பாகம் பிரித்து கொள்ளலாம். அண்ணன் தம்பி பங்காளி ஒற்றுமையுடன் பாகம் பிரித்து கொள்ளலாம். அரசியலில் இருப்பவர்கள் மிகுந்த செல்வாக்குடன் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். சனி வக்கரமாக 5வது வீட்டிலே பின்னோக்கி வரும்போது குருபகவான் உச்சமாக 9ஆம் பார்வையால் பரிசுகிறார். அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்தியம், வருமானம், சேமிப்பு என்பது பன்மடங்கு அதிகமாக நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் 2 பேங்கில் அக்கௌண்ட் வச்சு 2 பேங்க்லேயும் பணம் இந்த காலகட்டத்தில் சேமிக்கலாம். வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். விவசாய நிலங்களை சமன் செய்யலாம். விவசாயிகள் புதிய வெள்ளாம் பண்ணிக்கலாம். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில், ஆடு, மாடு, வளர்ப்பு பிராணிகள் வழியில் அதிக வருமானங்களை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள்
இந்த காலகட்டம் வந்து நல்ல லாபகரமாக இருக்கும். வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வண்டி வாகனம் வாங்கலாம். புதிதாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிகம் ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கிறது. குடும்ப முன்னேற்றத்தை கொடுக்கிறது. நிதி பற்றாக்குறை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, விஷ ஜந்துக்களிடம் இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாம்பு கடிக்கும், பூராங்கடிக்கும், தேள் கடிக்கும், நாய் கடிக்கும், பூனைக்கோடு கடிக்கும். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விஷ ஜந்துக்களிடம், குறிப்பாக வந்து ஐப்பசி மாதம் 14 வரை கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.